ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 489 ஆரம்பிக்கிறது. நல்லதை எல்லாம் தள்ளிவிட்டு கெடுதலை மட்டும் பார்த்து பெருசுப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. எதிலும் கெடுதல் தான் ஜாஸ்தி என்றும் சொல்ல வரவில்லை. 5% 10% என்று கெடுதலை குறைவாகத்தானே முதலிலே சொன்னேன். இன்னும் குறைவாக 1%, 0.5% என்று வேண்டுமானாலும் வைத்துக்கொள்வோம். ஆனாலும் காரியம் என்று வந்தால் 100% நல்லதாகவே இருக்க முடியாது என்பதுதான் உண்மை என்று நிரூபணம் ஆகிறதா இல்லையா? ஐயோ, நாம் அப்படி நினைத்து பண்ணினோம், இப்படி விபரீதமாக முடிந்துவிட்டதே என்று எத்தனை சந்தர்ப்பத்தில் நினைத்திருக்கிறோம். நல்லதென்று நினைத்து பண்ணுவது கெட்டதில் முடிகிறதைத்தானே இது காட்டுகிறது. ஸ்வராஜ்யம் வாங்கி கொடுத்த காந்தியைப் போல நமக்கு நல்லது பண்ணினவே இல்லை என்று விழாக்கள் கொண்டாடி தலைவர்கள் எல்லாரும் புகழாரம் சூட்டுகிறார்கள். ஆனாலும் அவரோ ஸ்வராஜ்யம் 5-6 மாதங்களுக்குள் அசாசினேட் ஆவதற்கு, அதாவது கொலை செய்யப்படுவதற்கு முந்தையே தேசம் 2ஆக பிரிந்ததில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் கொன்று கொண்டு ரணக்களறி ஆனதை பார்த்து மனசு தாங்காமல் இதற்காகத்தானா ஸ்வராஜ்யம் வந்தது என்று புலம்பும்படியாக ஆயிற்று. சுதந்திர இந்தியாவில் அந்த 5-6 மாதம் ஜீவிப்பதற்குள்ளேயே அவர் மனசுக்கு ஏற்காத அநேக விஷயங்கள் நடந்து அவர் பட்டினி கூட கிடக்க வேண்டியதாயிற்று. நல்லது பண்ண போய் எப்படி பயங்கரமாக கெட்டது புறப்பட்டு விடுகிறது என்பதை நன்றாக தெரிவிப்பதாக கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்ற பழமொழியே இருக்கிறது. இன்னொரு பழமொழி, ஒரு பிரச்சனையை தீர்க்க பரிகாரமாக நினைத்து என்னவோ ஒன்று பண்ணுகிறோம். அப்பொழுதுக்கு மூலமான பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் போக போக நாம் பண்ணின பரிகாரத்திலிருந்தே எதிர்பார்க்காத கஷ்டங்கள் உண்டாகின்றன. வியாதி தீர சாப்பிடும் மருந்தே அப்புறம் அதைவிட பெரிய வியாதியை ஏற்படுத்துவதையும் பார்க்கிறோம். ரெமிடி ஒர்ஸ் தேன் டிசீஸ் என்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துவிட்டு சும்மா கிடப்பது தான் ஸ்லாக்கியம், நல்லது பண்ணுகிறேன் என்று ஆரம்பிக்க போனால் இல்லாததெல்லாம் கிளம்பி விடுகிறது என்பதை தெரிவிப்பதாக சும்மா இருக்கிற சங்கை ஊதிக்கெடுத்தானாம் ஆண்டி என்ற பழமொழி இருக்கிறது. ஊர் சமாச்சாரம் எல்லாம் சொன்னேன், சொந்த சமாச்சாரமாக 2 சொல்கிறேன். ஒரு ஊரில் ஸ்ரீமடத்தின் ஆதரவில் அன்னதானம் செய்தது. ரொம்ப பேர் ஏழைகள் வயிறார சாப்பிட்டு விட்டு மனசு குளிர்ந்து வாழ்த்தி கொண்டு போனார்கள். சமையல் வகைகள் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தும் மூட்டை அரிசி வடித்திருந்தும் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் எல்லா ஜனங்களும் வயிற்றுக்கு போச்சு என்று ரொம்ப திருப்தியாக இருந்தது. திருப்தி என்றால் என்ன? நாமாக்கும் பண்ணிவிட்டோம் என்ற ஈகோ தான். பாத்திரம் பண்டம் எல்லாம் தேய்த்து அடுத்த ஊருக்கு கிளம்ப தயாராக இருந்த சமயம். அப்பொழுது ஒரு 10-15 ஏழை ஜனங்கள், ஸ்திரீகள், குழந்தைகள் உட்பட லொங்கு லொங்கு என்று ஓடி வந்து சோறு சோறு என்று கேட்க ஆரம்பித்ததுகள். 8-10 மைல் தாண்டி எங்கேயோ இருக்கிறவர்கள். அன்னதான சமாச்சாரம் அவர்கள் காதுக்கு லேட்டாகத்தான் போயிருக்கிறது. உடனே பாவம் வெயிலில் அத்தனாம் தூரம் வந்திருக்கிறதுகள். இங்கேயானால் பருக்கை சாதம் இல்லை, அண்டா குண்டான் எல்லாம் வண்டியிலே ஏற்றி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு உண்டான ஏமாற்றத்தை சொல்லி முடியாது. 1000 பேருக்கு போட்டு ஏதோ நாம் பிரமாதமாக உபகாரம் பண்ணிவிட்டோமாக்கும் என்று திருப்திப்பட்டது அத்தனையும் இந்த 10-15 பேருக்கு பண்ணிய அபகாரத்தில் ஓடியே போய்விட்டார் போல் இருந்தது. ஏதோ பழம் கொடுத்து சில்லறை கொடுத்து அவர்களை சமாதானம் பண்ணி அனுப்பி வைத்தது. அவர்கள் சமாதானமானார்களோ இல்லையோ, இங்கே நம்மையே குறிப்பிட்டு சமாதானமாகவில்லை. பாவம், வயிறார நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று இன்ற படைபடைக்கிற வெயிலில் இத்தனாம் தூரம் ஓடி வந்து குஞ்சும் குழந்தையும் பெண்களுமாக இப்படி ஏமாந்து போச்சுகளே என்றுதான் இருந்தது. 1000 பேர் சாப்பிட்டு விட்டும் போனார்களே என்றால் நேற்று வரைக்கும் அவர்களுக்கு நாமா போட்டோம், நாளைக்கு நாமா போட போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் அவர்கள் எப்படியோ வயிற்றை கழுவிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் போடுகிறோம் என்று நாம் அக்ஷதை போட்டுக்கொண்டு கிளம்பியதால் தானே இந்த 10-15 பேர் வழக்கமாக தாங்கள் இருக்கிற இடத்தில் காய்ச்சி குடிப்பதை அல்லது பிச்சை எடுத்து தின்வதை விட்டுவிட்டு பசியும் பட்டினியுமாய் வெயிலில் இத்தனை தூரம் ஓடி வந்து ஏமாந்து போகும்படி நேர்ந்திருப்பது. ஆக கூட்டல் கழித்தல் பார்த்தால் உபகாரம் பெருசா அபகாரம் பெருசா என்று தோன்றிற்று. தானத்திலெல்லாம் உசந்ததாக சொல்லப்படும் அன்னதானத்தில் கூட இப்படி நல்லதோடு கஷ்டமும் கலந்து வருகிறது. எதற்கு சொல்கிறேன் என்றால், நாம் ஒருத்தனுக்கு உபகாரம் பண்ணுவதே நேராக இன்னொருத்தனுக்கு அபகாரமாக ஆகாத போது கூட எப்படியோ சுற்றி வளைத்து கொண்டு போய் யாருக்கோ கஷ்டம் கொடுத்து அதோடு
உபகாரம் செய்கிறேன் என்ற அக்ஷரை போட்டுக்கொண்டு கிளம்பின நாமும் மனசு வருத்தப்படும்படியாக ஆகலாம் என்று காட்டுவதற்காகத்தான். அதாவது எந்த உபகாரமானாலும் அத்தனை ஜனங்களுக்கும் செய்ய எவருக்கும் சாத்தியமில்லை. எவராவது நம்முடைய உபகாரத்தை எதிர்பார்த்து ஏமாந்து மனமுடிந்து போகும்படியாகத்தான் ஆகிறது. கோடீஸ்வரனாலும் கூட சத்காரியங்களுக்கு அவன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது புற்றீசல் மாதிரி நன்கொடை கேட்டுக்கொண்டு பல பேர் வருகிற போது ஏதோ ஒரு இடத்தில் அவன் இல்லை போ என்று கையை விரிக்கும்படி ஆகிறது. இவன் புதிதாக வருபவன் கேட்கிற காசு உசந்ததாகத்தான் இருக்கிறது. இவனுக்கு முன்னாடி யாரோ மோசக்காரர்கள் கூட ஏமாற்றி வாங்கி போயிருக்கிறார்கள். ஆனாலும் இவனுக்கு கொடுப்பதற்கில்லாமல் ஏமாற்றத்தோடு அனுப்பி வைக்க நேருகிறது. ஆஸ்பத்திரி, ஸ்கூல் என்று வைக்கும்போது பெட் இல்லை, சீட் இல்லை என்று சொல்லி ரொம்பவும் நோயாளியாக உள்ள ஒருவனை நல்ல புத்திசாலியான குழந்தை ஒன்றை ஏமாற்றி மனசை வருத்தி திருப்பி அனுப்பும்படியாகவும் ஏற்படுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம், மகாபரிவாச்சரணம், மகாபரிவாச்சரணம்.